வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர்மன்ற தலைவிக்கான உள்ள திமுக சேர்ந்த ராமலட்சுமி என்பவரின் மீது 19 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் மனு அளித்த நிலையில் இது தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி செங்கோட்டை நகர்மன்ற ஆணையர் பொறுப்பில் சுகந்தி ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதன்படி இன்றைய தினம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று செங்கோட்டை நகர்மன்ற கூட்டத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கூட்ட அரங்கில் அதிமுக பாஜகவை சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் வருகை தந்துள்ள நிலையில் தலைவி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து திமுகவை சேர்ந்த 6 பேரும் அதிமுகவில் சேர்ந்த 20வது வார்டு கவுன்சிலர் செல்வகுமாரி உள்ளிட்ட 11 கவுன்சிலர்கள் வருகை தராத நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்ற இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக நகராட்சி ஆணையர் சுகந்தி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.